சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்த்துட்டு வரோம், பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதோட அண்டரில் வரக்கூடிய ரெண்டாவது கான்செப்ட் தான் இந்த ரூல் ஆஃப் ஃபேர் இயரிங். இந்த ரூல் ஆஃப் ஃபேர் இயரிங்னா என்ன? இந்த ஃபேர் இயரிங்னா என்னென்னா, நீதி நேர்மையாக அந்த வழக்கு நடக்குதுன்னு அர்த்தம். எந்த ஒரு பயாஸும் இல்லாமல் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் ஆகாமல் நடக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் இந்த ஃபேர் இயரிங்னு சொல்லுவாங்க. ஸோ எதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஃபேர் இயரிங் அப்படின்ற கான்செப்டை பற்றி பார்க்குறது தான் இந்த வீடியோ. அதனுடைய லீகல் மேக்ஸிம் தான் இந்த ஆடி அல்ட்ரிம் பேட்ரம். இந்த லீகல் மேக்ஸிமை கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய கொஸ்டின் இதுவாக கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்குண்டான தெளிவான தமிழாக்கம் இந்த இடத்துல இருக்குது. வழக்கை விசாரிக்காமல் யாரையும் தண்டித்தல் கூடாது. அதாவது ஒரு வழக்கு வருது, ஏ என்கின்ற நபர் அண்ட் பி என்கின்ற நபர் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு வராரு. இவர் பார்த்திங்கன்னா கம்ப்ளைனண்ட்டாக வராரு, இவர் பார்த்திங்கன்னா அக்யூஸ்டாக வராருன்னு வச்சுப்போமே. இவர் அக்யூஸ்டாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் சரிசமமான ஒரு நீதி, அதாவது ஒரு வாய்ப்பு வழங்காமல் ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கக்கூடாதுன்றது தான் இந்த ரூல் ஆஃப் ஃபேர் இயரிங் சொல்லுது. இது முழுக்க ட்ரையல் பேஸ்டாக வரக்கூடிய கான்செப்டில் வரக்கூடிய விஷயங்கள். இதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அகைன்ஸ்ட் பயாஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா பயாஸ் ஆவார். அதாவது அவர் ஏதோ ஒரு பக்கத்துக்கு சாஞ்சி சொல்லக்கூடிய விவரங்களை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இது எந்த இடத்துலனா ஒரு அதாவது ஒரு ட்ரையல் நடக்குது, ஒரு கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ட்ரையல் நடக்குது. அந்த ட்ரையலை பேஸ் பண்ணின விஷயங்கள் தான் இந்த ரூல் ஆஃப் ஃபேர் இயரிங். என்ன ட்ரையல் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏ என்கின்ற ஒரு வழக்கை தொடுக்கிறாரா, போகிறாரு ஓப்பன் கோர்ட்டில் அவருடைய பெட்டிஷனை கொடுக்குறாரு. பெட்டிஷனை கொடுத்த உடனே செக்இன் காலம் போடுவாங்க. அது முடிஞ்ச உடனே கேஸ் நம்பர் ஆகும். நம்பர் ஆனவுடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து சம்மன் போகும். இது ஒரு கான்செப்ட், நேச்சுரல் ஜஸ்டிஸில் வரக்கூடிய கான்செப்ட், ரைட் டு நோட்டீஸ். ஆக்சுவலாக நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு சில வழக்குகளுக்கு நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்போம். நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால் வழக்கே பதிய வைக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் கொடுக்காம நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இடத்துல நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் ஆகுது, ரூல் ஆஃப் ஃபேர் இயரிங் இந்த இடத்துல வயலேட் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, ரைட். இப்போது சம்மன் சர்வ் ஆகுது. சம்மன் யாருக்கு சர்வ் ஆகுது? ரெஸ்பாண்டன், அதாவது அக்யூஸ் சைடுக்கு சர்வ் ஆகுது. அவர் வராரு. வந்த உடனே இந்த தவறை நான் செய்யலைன்னோ இல்லை செஞ்சேனோ சொல்கிறாரு. செஞ்சேன்னு சொன்னாங்கன்னா கில்ட்டி மெமோ போட்டு உடனே அந்த வழக்கை முடிச்சிருவாங்க. அதற்குண்டான ஃபைனோ இல்லை அதற்குண்டான தண்டனையோ உடனே வழங்கப்பட்டு விடும். அவர் செய்யலைன்னு சொல்லும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடக்கும். என்ன ட்ரையல்? இஷ்யூ ஆஃப் சர்வீஸ். இஷ்யூ ஆஃப் சர்வீஸில் ரைட் டு நோட்டீஸ் இதுவாகும், சர்வ் ஆகும். ரைட் டு நோட்டீஸ் சர்வ் ஆன ஒன்று பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா தன் பக்க நியாயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஷனாக ஃபைல் பண்ணுவார் கோர்ட்டில். ஸோ இதுவும் நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு உட்பட்டது தான். இதுவும் ரூல் ஆஃப் ஃபேர் இயரிங் தான். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, முழுக்க ட்ரையலில் நடக்கக்கூடிய விவகாரங்களை பற்றி தான் இந்த ஃபுல் கான்செப்டும் பேசுது. ஸோ அவருக்குண்டான நியாயத்தை ஒரு கவுண்டராக ஃபைல் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் அஃபிடவிட் போடுவாங்க. அதாவது என்னென்னலாம் இவர்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, அந்த பி அக்யூஸ்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பி அக்யூஸ்டுன்னு உண்டானதற்கான ப்ரூஃபெல்லாம் நீங்கள் போடுங்க அப்படின்னு ஆனரபிள் கோர்ட் கம்ப்ளைண்ட்டை கேட்கும். அவர் என்ன பண்ணுவார்னா இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸிபிட்ஸாக அரே பண்ணி அவர் ப்ரூஃப் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவார். தாக்கல் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தாக்கல் பண்ணுற விவகாரங்களை தான் பார்த்திங்கன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு இல்லைனா ஓரல் ஸ்டேட்மெண்ட்டு, வாய் வழி மூலமாகவும் கருத்துக்கள் கேட்கப்படும், எழுத்து மூலியமாகவும் கருத்துக்கள் கேட்கப்படும். ஸோ இந்த கான்செப்ட் இந்த இடத்துல முடிவுறுது. அதுக்கடுத்தது ப்ரூஃப் எவிடென்ட் போட்டதுக்கப்புறமா வரக்கூடிய கான்செப்ட் தான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ற ஒரு கான்செப்ட் வரும். அவர் போட்ட ப்ரூஃப் அஃபிடவிட்டின் அடிப்படையில் கம்ப்ளைனண்ட்டை அக்யூஸ் சைடு அட்வொகேட்டு குறுக்கு விசாரணை செய்வார். அந்த ப்ரூஃப் அஃபிடவிட்டை மையப்படுத்தி இதெல்லாம் இருக்குது, இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அதற்குண்டான பதிலை ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் முடியும். இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த செஷனாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆனரபிள் ஜட்ஜி கேட்பார். நோ ஃபர்தர் எவிடன்ஸ்னு சொன்ன உடனே அந்த கான்செப்ட் அதோடு முடிஞ்சிடும். ஐ ஹாவ் மோர் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா காலான்லேயே இருக்கும். நம்ம தேவைப்படும் போது வேறு யாருன்னா வேறு எதனா எவிடன்ஸை உள்ள பெட்டிஷனாக போட்டு மறுபடியும் அந்த நபரை கிராஸ் பண்ணிக்கலாம்.
அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலான்லேயே இருக்கும். அப்படி நோ ஃபர்தர் எவிடன்ஸ்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அதோட முடியும். இன்கேஸ் நீங்கள் நோ ஃபர்தர் எவிடன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்க, என்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாதுன்னு ஆனரபிள் ஜட்ஜிக்கிட்ட சொன்ன உடனே அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி போஸ்ட் டிசிஷனல் ஹியரிங் அப்ளிகபிள் ஆகும். எந்த இடத்துலனா இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும். அதாவது நம்ம நோ ஃபர்தர் எவிடன்ஸ் சொல்லிட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு எவிடன்ஸு கிடைக்குது. அந்த எவிடன்ஸை நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோன்னா இந்த போஸ்ட் டிசிஷனல் ஹியரிங் என்ற ஒரு டாக்டரைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 311 பெட்டிஷனை போட்டு எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது, அதற்கு உண்டான நியாயத்தை ஆனரபிள் கோர்ட்டு முன்னாடி சொல்லும்போது உடனே நீங்கள் அலோவ் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் அந்த 311 பெட்டிஷன் அடிப்படையில் நம்ம அந்த எவிடன்ஸை விட்னஸ் பாக்ஸில் ஏற்றிடலாம். அகைன் மறுபடியும் கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும், அதற்கு உண்டான கான்செப்ட்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்னஸ்ன்ற அடிப்படையிலையும் இந்த எவிடன்ஸ்ன்ற அடிப்படையிலையும் வரும். பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேஸ்டு தான், ஒன்று கூட எங்கேயுமே மாறலை. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஸ்டேஜில் போகும். இன்கேஸ் நீங்கள் அக்யூஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 315 பெட்டிஷனை போட்டு சிஆர்பிசி 315 பெட்டிஷனை போட்டு அக்யூஸ்டையும் விட்னஸ் பாக்ஸில் ஏற்றி நம்மளுக்கு உண்டான கேள்விகளை கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்டு பெறலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் ட்ரையல், ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுது பாருங்கள். இதுதான் சொல்லுது ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங்னு, வேறு ஒன்றும் கிடையாது. வழக்கை விசாரிக்காமல் யாரையும் தண்டித்தல் கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். நிறைய திரைப்படங்களில் பார்க்கலாம், ஒரு கண் பிடுங்கப்பட்ட நிலையில் ஒருவர் வருவாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணு பிடுங்கிச்சேன்னு அவர் எமோஷனல் ஆகக்கூடாது. அவர் இன்னொரு கண்ணும் 2 கண்ணும் பிடுங்கப்பட்ட நிலையில் யாருன்னா வருவாங்களா அப்படின்றத தான் அவர் அந்த கோர்ட் வாசலை பார்த்துட்ருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங்க்கு மிக அற்புதமாக பொருந்தும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும். டாபிக் புரிஞ்சிச்சுனாவே சப்ஜெக்ட் காமன் தான், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஒன்று கூட தெரியாத விஷயங்களே கிடையாது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஆர்குமெண்ட்டில் ரிட்டன் ஆர்குமெண்ட்டும் இருக்குது அண்ட் ஓரல் ஆர்குமெண்ட்டும் இருக்குது. ஸோ வாட் எவர் எந்த ஆர்குமெண்ட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அந்த ஆர்குமெண்ட்டை போட்டு நீங்கள் வழக்க முடிச்சிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங். எந்த ஒரு பயாஸ் ஆகாமல், நேச்சுரல் ஜஸ்டிஸ் வைலேட் ஆகாமல் நடக்கக்கூடிய கான்செப்ட். இதுக்கோட முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அட்வொகேட்ஸுக்கு தான் இதில் முக்கிய பங்கு இருக்குது. அட்வொகேட்டு பார்த்தீங்கன்னா சரிவர நடத்தலைன்னா வழக்கோட திசை டோட்டலாக மாறி போயிடும். பயாஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ நல்ல கேஸ் தோத்துச்சுன்னா யாருடைய தவறு? அட்வொகேட்டுடைய தவறாக தான் இருக்கும். ஸோ அட்வொகேட்டு அந்த கேஸ் தோதிச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பயாஸ் ஆகிட்டார், ஆனரபிள் ஜட்ஜு பயாஸ் ஆகிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நடந்த உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்வொகேட்டு பார்த்தீங்கன்னா சரிவர அந்த வழக்கை நடத்தாமல் இருக்கிறதுனாலையும் இந்த வழக்கு நியாயமான வழக்கு தோற்றிருக்கலாம் என்றதையும் நம்ம இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கணும். இந்த 2 கான்செப்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரூல் அகைன்ஸ்ட் பயாஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இயர் ஆன் போத் சைடு. ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக மேக்ஸிம் கொடுத்துருக்கு, தனியாக எடுத்துக்கோங்க. இந்த 2 முக்கியமான விஷயம் தான் இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்டரில் வரக்கூடிய விவகாரங்கள். அடிக்கடிக்கு உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான், வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதோடைய சார்ந்த ஒரு 2 கேஸ் ஸ்டடியை பார்த்தா இன்னும் தெளிவாக புரிய வரும். அதாவது அந்த ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங்கான மிக முக்கியமான 2 கேஸ் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் எஸ்ஆர் சர்மா 1960 நடந்த வழக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் ஒருத்தர் இருக்கார். அந்த லேபர் மேலே என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃப்ராட் அப்படின்ற ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. அது என்ன ஃப்ராட் அப்படின்ற ஒரு கான்செப்டை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸில் அவருக்கு தெளிவாக சொல்லலை. அதாவது ஒரு வழக்கு பதிஞ்சிடுச்சு, அந்த வழக்கு பதிஞ்சதுக்கு உண்டான கான்செப்ட் எதுவுமே சொல்லலை. நீ ஒரு மோசடி செஞ்சுட்டேன்னு மட்டும் சொல்லி வழக்கு பதிஞ்சிட்டாங்க. ஒரு குற்றப்பத்திரிகை நகலும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த குற்றப்பத்திரிகை நகல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மோசடிக்கு உண்டான எந்த ஒரு வார்த்தையும் சரிவர இல்லாமல் இருக்கிறதுனால இந்த வழக்கு ரூல் அகைன்ஸ்ட் ஃபேர் ஹியரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிடுது. அதனால் இந்த இடத்துல மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் நீங்கள் அட்வொகேட்ஸாக உள்ள என்ட்ரி ஆகும்போது நிறைய நோட்டீஸ் எடுக்க வேண்டியது இருக்கும் அகைன்ஸ்ட்டு உங்களுடைய எதிர்தரப்பு கிளைண்ட்டுக்கு. நோட்டீஸ் எடுக்கும்போது மிக தெளிவாக எடுக்கணும். இருக்கிற ஃபேக்ட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடணும் அந்த நோட்டீஸில், ஒன்று கூட விடாதீங்க. நோட்டீஸ்ன்றது இப்படி தான் இருக்கணுன்ற ப்ரொசீஜர் கிடையாது. அது தமிழ், ஆங்கிலம் இல்லை ஒரு 2 மிக்ஸ் ஆனது எப்படி வேணாலும் இருக்கலாம்.
கொடுக்கக்கூடிய விவகாரங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா எதிர் தரப்பினருக்கு தெரிஞ்சிடணும். இந்த விவகாரத்திற்காகத்தான் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அப்படின்னு மிக தெளிவாக அதில் சொல்லிடணும். அந்த மாதிரி சொல்லிட்டோன்னா நம்ம சேஃப் அண்ட் சைடில் இருப்போம். ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற கொஸ்டினை கூட உங்களால் கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்க முடியாதுன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் நோட்டீஸில் சொல்லப்படாத ஒரு விவகாரங்களை கிராஸ் எக்ஸாமினேஷனில் கொஸ்டினாக விட்னஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட கேட்க முடியாதுன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணுன்றது தான் இந்த இடத்துல மிக அழுத்தமாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்கா டெல்லிஸ் வெர்சஸ் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் இன் 1985 நடக்கக்கூடிய வழக்கு இது. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் ஒரு சில சட்ட விதிகளை பார்த்தீங்கன்னா இயற்றுது. அதன் அடிப்படையில் இந்த இந்த நடைபாதையில் வசிக்கிறாங்க இல்லைங்களா, இதோடைய கேஸ் பார்த்தீங்கன்னா பேவ்மெண்ட் டெவலர் கேஸுன்னு சொல்லுவாங்க. எப்படி கேட்டாலும் ஓலிகா டெல்லிஸ்ன்னு கேட்டாலும் நீங்கள் எழுதலாம், இல்லைனா பேவ்மெண்ட் டெவலர் கேஸ் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் இதை தான் நீங்கள் எழுதணும். ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங் தான் எழுதணும். இதுவும் நோட்டீஸ் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் கொண்டது தான். என்னென்னா அந்த ஆணையாளர் அந்த கமிஷனர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவர்களுக்கு உண்டான அந்த பாம்பே முனிசிபல் கார்பரேஷனுக்கு உண்டான ஒரு குவாசி ஜுடிஷியல் ஆக்டில் இந்த பேவ்மெண்ட்டில் அதாவது நடைபாதை வியாபாரிகளை யாரையும் கேட்காம அவர்களை அப்புறப்படுத்தலாம். அதாவது அவர்களை அப்புறப்படுத்தலாம், அவருக்கு வச்சிருக்கிற பொருளை வந்து சைஸ் பண்ணிக்கலாம், எதனா கட்டடம் கட்டியிருந்தாங்கன்னா அதை இடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை வந்து அவங்க ஏற்றிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது. மும்பையில் நடந்த ஒரு விஷயம் இது. அப்படி இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் ஒரு பெரிய ஒரு முனிசிபல் கார்பரேஷனாக இருந்தாலும் கூட, அது உங்களுக்கு சொந்தமான இடமா இருந்தாலும் கூட, அதாவது ஒரு நடைபாதைன்றது முனிசிபல் கார்பரேஷனுக்கு சொந்தமான இடம் தான் இல்லையா, அது உங்களுக்கு சொந்தமான இடமா இருந்தாலும் கூட சம்பந்தப்பட்ட நபருக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லிவிடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹியர் ஆன் போத் சைடுன்ற ஒரு டாக்டரைன் அப்ளை செஞ்சு நடந்தால் மட்டும்தான் அது நேச்சுரல் ஜஸ்டிஸை வைலேட் ஆகாமல் பார்த்துக்கும் அப்படின்றது தான் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு கருத்தாக இந்த இடத்துல பதிய வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டீஸை இஷ்யூ பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ இதோட கான்செப்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த ஆடி அல்ட்ரம் பேட்ரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சுனாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2 கேஸ் ஸ்டடி எழுத மறக்காதீங்க. விவகாரங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையானது. நீங்கள் ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நேச்சுரல் ஜஸ்டிஸ்னால் 2 தான், மொத்தம் 2 தான் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஒன்று ரூல் அகைன்ஸ்ட் பயாஸ், இன்னும் ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங்ன்ற 2 கான்செப்ட்டு. 2 கான்செப்ட்டுக்கான 2 லீகல் மேக்ஸிம் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லீகல் மேக்ஸிமுக்கு உண்டான தமிழாக்கமும் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு மிக எளிமையாக புரிய வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லால் இந்த கான்செப்ட் அடிக்கடி கேட்பாங்க. அதனால் மிக நேர்த்தியாக உங்களுடைய நோட்ஸை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய புத்தகத்தை படிங்க. புத்தகத்துலேருந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை எடுத்துட்டு நல்லபடியாக உங்களுடைய எக்ஸாம் எழுதுங்க. நல்ல மதிப்பெண்ணை பெற்று நல்ல ஒரு வழக்கறிஞராக நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணி உங்களுடைய பணியை தொடருங்க. நன்றி, வணக்கம்.